ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஏஜே ஃபேஷன். ஸோ இன்னும் நம்ம கிரிக்கெட் 2019 எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஏபிகே பியூர் ஆப் தேவை. நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா ஏபிகே பியூர் வராது. மற்ற ஏபிகே பியூர் பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பட் நான் இந்த ஏபிகே பியூர்லாம் நான் ஏற்ற போகிறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூகுள்குள்ளே போயிட்டு தான் அதை போய் டவுன்லோட் பண்ண போகிறோம். கூகுள்குள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள்குள்ளே போயிட்டு ஏபிகே பியூர் டவுன்லோட் ஏபிகே அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஏபிகே பியூரில் ஏபிகே பியூரை டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் ஏபிகே பாருங்கள், இன்னொரு தடவை நான் சர்ச் கூட பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா ஏபிகே பியூர். ஸோ இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் ஏபிகே அப்படின்னு கொடுத்துடணும். டவுன்லோட் கீழே போய் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஏபிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19 MB தான். அது கொஞ்சம் லேட் ஆகும். 19 MB தான் உங்களுக்கு. நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எனக்கு தான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால்டு அப்படின்னு வந்துடும். ஸோ கீழே போயிட்டு நீங்கள் ஏபிகே பியூர்க்குள்ளே ஃபஸ்ட்டு போய்க்கலாம். அதில் தான் நம்ம வந்து கிரிக்கெட் 2019 வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப்பை கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேட்கும் லைக் மோஸ்ட்டாக ரேட்டட் ஆப்ஸு அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சர்ச்சுக்குள்ளே போயிட்டு கிரிக்கெட் கரியர் அப்படின்னு போட போகிறோம். கிரிக்கெட் கரியர்னு போட்டால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரிக்கெட் கரியர் 2016 வரும். ஆனால் அது வந்து உங்களுக்கு ஃபேஸ் கஸ்டமைசேஷன் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. கிரிக்கெட் கரியர்னு செகண்டாக இருக்கும்ல, அதுதான் சூப்பராக இருக்கும். ஏன்னா ப்ரோ 2.0 தான் ரேட்டிங்கு. ஏன்னா 56K தான் டவுன்லோடர்ஸே. அதே மாதிரி முரளி ஃபஸ்ட்டு 2016க்கு நிறைய டவுன்லோடர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஃபேஸ் கஸ்டமைசேஷன் என்ன, ஹேண்டு பவுலரு, உங்கள் பேர், ஜெர்சி நம்பரு, தமிழ்நாடுவா எங்கள் இந்தியாவா, அந்த மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்லேருந்து நம்ம ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்றதுக்கான ஒரு பர்மிஷன் தான் அது. ஸோ பாருங்கள், இப்படி தான் கிராஃபிக்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ பாருங்கள், ஸ்டேடியம்ஸ்லாம் இருக்கும். நல்லா தான் இருக்கும். கிராஃபிக்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. அப்படின்ற மாதிரி தான் லைக் உங்களுக்கு WCC ஃபீல் லைட்டாக வரும். ஸோ அதனாலேயே இந்த கேம் உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு 40% முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த கேம் வந்து இதான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முரளி விஜயோட கேமு. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஓரளவு தான் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும். அதை விட லைட்டாக நல்லா தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ஃபேஸ் கஸ்டமைசேஷனோ இல்லை வந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிற மாதிரியோ அதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. லைக் அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு மேட்சை போட்டு கொடுத்துருவாங்க கரியர் மோடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அது வந்து ஓரளவு தான் ஓகே. ஸோ இங்கே நமக்கு வந்துருச்சு. ஸோ பர்மிஷன்ஸில் போயிட்டு நீங்கள் எதை அலோவ் பண்ணணுன்னு தரல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மியூசிக் அண்ட் ஆடியோவை அலோவ் பண்ணி வச்சிடணும். ஓகே, அலோவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு போனால் நமக்கு இன்ஸ்டாலாக கிராண்ட் அப்படின்னு கொடுத்துட்டா உங்களுக்கு அந்த கிரிக்கெட் கரியர் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஸ்டாலேஷன் டிப்ஸு நாங்கள் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நமக்கு கேமு தயாரிச்சு அளவாதாங்க இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிளான ஒரு ப்ராசஸ். ஸோ எஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த கேமுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, சரி நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கிடையாது, உங்கள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வேறு, இந்த ஆப் வெர்ஷன் வேறுன்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு உள்ளே போயிருங்க. உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணிக்கோங்க, இல்லைனா கெஸ்ட்டாகவே போங்க. ப்ரோ கரியர் மோட் விளாட முடியாதே அப்படின்னுவீங்க, புரியுது. பட் ஆனால் நீங்களே பாருங்கள், நான் கெஸ்ட்டாக தான் போகிறேன். ஏன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. ஸோ கெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வராது, அப்புறம் வந்துடும். ஒரு 2-3 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா கெஸ்ட்டு வந்துடும். கொடுத்தீங்கன்னா பங்கமாக பண்ணியிருக்காங்க. கெஸ்ட் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம கிரிக்கெட் கரியரே விளாட்லாமா? என்ன ப்ரோ பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த கேம் பாப்புலராக இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கான்னு எனக்கு புரியல. ஸோ அப்புறம் கொஞ்சம் லேக் இருக்கும். லைக் தொட்டால் வராமல் இருக்காது, இல்லை விளையாடும் போது இல்லை இந்த வெளியில் செட்டிங்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்களா கிரியேட் ப்ரொஃபைல்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு ஃபேஸ் கஸ்டமைசேஷன். ப்ரோ கிரிக்கெட் 24 மாதிரி இங்கே இருக்க பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் 24 மாதிரி இருக்குது. பங்கமாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஃபேஸ் கஸ்டமைசேஷன் கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியா தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் என்னென்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு தான் கொடுக்க போகிறோம். எஸ், இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்காக தான் நான் கேம் விளாட்றேன். ஸோ ரைட் ஹேண்ட் லெக் ஸ்பின்னு ஓகே. அப்புறம் இதெல்லாம் ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் எல்லாத்துலேயுமே மிதுன் 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 மிதுன்னு கொடுத்துட வேண்டியதான். ஓகே. ஸோ நேற்றுக்கு லைவ் ஸ்ட்ரீம் யாராச்சும் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமை பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ஒரே பேரை போட்டு விட்றலாம். அடுத்து வந்து ஜெர்சி நம்பர் வந்து நம்ம 14 இல்லை 17 தான் வைக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து நிக்கு நேமு மிதுன் தான். ஸோ எஸ் இருங்க, இங்கே என்னங்க பவுலிங் ஹேண்ட் ஸ்டைல் லண்டன் போட்டிருக்கு. ரைட் ஹேண்டுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம போய் அதை முதல்ல மாற்றணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் நன்னன் இருக்குது பவுலிங் ஸ்டைலு. ரைட் ஹேண்டுன்னு கொடுத்துக்கணும். ஓகே. லெக் ஸ்பின் ஓகே. ஜெர்சி நம்பர் ஓகே. ஓகே ஓகே இப்போல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கேட்குற மாதிரி வச்சுருக்காங்க இங்கே. உண்மையிலே சூப்பர். ஸோ கிருஷ்ணமாச்சாரி பேசுகிறாரு. நல்லா ஒரு 50 அடிக்கணுமா நம்ம. 50 அடித்தா தான் அடுத்த கேம்ஸ்க்கு நம்மளால் போக முடியுமா அப்படின்னு ஸ்ரீகாந்த் ப்ரோ சொல்கிறாரு. ஓகே. விஜய் 11 அதாவது எப்போதுமே இப்படி தாங்க இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களால் மாற்ற முடியாது. லைக் மத்திய பிரதேஷ் விசஸ் தமிழ்நாடு அப்படிலாம் இருக்காது உங்களுக்கு. விஜய் 11 விசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களால் கரியர் மோட் அப்படின்னு வச்சுட்டு உங்களால் ஒரு டீமோட நீங்கள் விளையாட முடியும். ஸோ இதாங்க கிராஃபிக்ஸ். திஸ் இஸ் கிராஃபிக்ஸ். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் WCC2 உங்களுக்கு லிட்டில் பிட் ஃபீலிங் கிடைக்கும். பட் உண்மையாலே கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே ரெண்டுமே இருக்குது. ப்ரோ ஜாய்ஸ்டிக்கும் இருக்குது, ஸ்வைப்பும் இருக்குது. ஸோ இங்கே ஓலஸோட ப்ரொஃபைல் பரவாயில்ல ப்ரோ. 2019 நீங்கள் இவ்வளோ பங்கமாக பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ 2024 இருக்க டெக்னாலஜியை வச்சு நீங்கள் இன்னும் பங்கமாக பண்ணியிருக்கலாம். பட் ஃப்ரீயாக கொடுத்தது வேற மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ப்ரோ ஜாய்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இது எனக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. அநேகமாக அந்த கலர் மாறுதில் பிச்சா வர இடத்துல அது எந்த கலர் எல்லோ கலரில் வரும்போது தான் நம்ம கிளிக் பண்ணும் போல் இருக்குது. அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ப்ரோ ஜாய்ஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரில. இப்படி கரெக்டாக அந்த எல்லோவில் வரும்போது கிளிக் பண்ணிடணும். அந்த மாதிரி எல்லாம் இவ்வளோ பவுன்ஸ் ஆகுது எங்கேயோ பட்டு. பட் இங்கே அப்பீல் கேட்குறாங்க. இங்கே அம்பையர் நாட் அவுட் அப்படின்ட்டாரு. பட் கமெண்ட்ரிலாம் ஓரளவு மொக்கையாக தாங்க இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு கேம் உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரீ தொட்டிருக்கோம். என்னங்க அவுட்டா? இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. கண்ட்ரோல் வந்து இங்கே ஸ்வைப்பும் வேணுன்னா வச்சுக்கலாம். அதில் வந்து அக்ரெசிவ் அப்படின்னு ஒன்றே ஒன்று தான் இருக்கும். நீங்கள் அப்படியும் கூட ஸ்வைப்பும் கூட வேணுன்னா வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த கேம் ஒரு செமையான ஒரு கேம் தான். ஸோ லோ பட்ஜெட் கேம்ஸ் வந்து நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பட் நல்லாவே இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ் பார்த்து நல்லாயிருக்கு, கரியர் மோடும் நல்லா இருக்குது. ஸோ உண்மையிலே எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆனால் அந்த பிக்சர் வந்து எல்லோவில் மாறும்போது கிளிக் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை.